நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெஞ்சு வலியே வந்துரும் உங்களுக்குங்க ஸ்டாக் மார்க்கெட்ட பார்த்தாவே. என் போர்ட்ஃபோலியோலாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3½ மேல டவுனு. பயங்கர செல்லிங் பிரஷரு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆமா. மார்க்கெட்ட பார்க்க பார்க்க நமக்கு ஹார்ட் பீட் தான் அதிகமாகுது. நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் குரூப்ல மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ஆமா. நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போர்ட்டெல்லாம் உடைச்சு கீழ வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்டாக் மார்க்கெட் எப்போதுமே ஹை ரிஸ்க்ன்னு நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். அதனால அதுக்கு தகுந்த மாரிக்கு தான் நம்ம அத புரிஞ்சுகிட்டு நம்ம கன்டினியூவா இன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் டைம். நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் நல்லா குடுக்குறதில்ல. அதனால நல்லா குடுத்த ஸ்டாக் எல்லாமே ரிசல்ட் குடுத்த ஸ்டாக் எல்லாமே நல்ல ஓரளவுக்கு மேல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. சில ஸ்டாக் நல்ல ரிசல்ட் குடுக்கல. அந்த ஸ்டாக்லாம் அடி அடின்னு அடிச்சு இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற நியூஜென் அந்த சாஃப்ட்வேர் அந்த ஸ்டாக்குலாம் இன்னைக்கு வந்து 15% மேல அடி. வாங்க அந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் இருக்கு. அது ஒண்ணொண்ணா நம்ம பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 353 பாயிண்ட் சரியான ஒரு செல்லிங் பிரஷரு. நிஃப்டி, நெக்ஸ்ட் 50 அதே மாரிக்க. நிஃப்டி பேங்க்கும் இன்னைக்கு கடுமையான ஒரு செல்லிங் பிரஷர் தான். இன்னைக்கு எந்த இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்ல இருக்காங்க. எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மிட் கேப்பு, நிஃப்டி ஸ்மால் கேப்பு எல்லாமே நெருக்கி 3% மேல. ஆட்டோ இண்டெக்ஸ் 2½ மேல. நிஃப்டி எஃப்எம்சிஜி அதுவும் 1½ மேல. ஐடி 2% மேல. அதனால இன்னைக்கு கடுமையான சரிவு மார்க்கெட்டு. நிஃப்டி அன்னைக்கு பார்த்தலாம். நிஃப்டியோட சார்ட்ட நம்ம பார்க்கலாம். நிஃப்டி பாருங்க நல்ல ஒரு கடுமையான ஒரு செல்லிங் பிரஷரு. முக்கியமான ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணி கீழ தான் வந்துற மாரி தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அதுவும் நல்ல கடுமையான ஒரு செல்லிங் பிரஷர் தான். இங்க பார்த்தா தெரியும். கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, சைடு வேல தான் போயிட்டு இருக்கு. ஐசிசி பேங்க் இன்னைக்கு செல்லிங் பிரஷரு. இன்னைக்கு முக்கியமான பேங்க் எல்லாமே நல்ல ஒரு செல்லிங் பிரஷர். ஐசிசி பேங்க்ல நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸு, மிட் கேப்லாம் நம்ம பார்க்கலாம். கடுமையான செல்லிங் பிரஷருங்க. இங்க பாருங்க. அடேங்கப்பா! முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரலல் சேனல், ஃபாலிங் பேரலல் சேனல் தான். கீழ பிரேக் அவுட் ஆயிருக்கு. அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லாங் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா ஃபால் ஆகறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த முக்கியமான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. 2025 உடைய மேவோட சப்போர்ட் தான் இங்க இருக்கு. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் வரும். அதுக்கு அடுத்த சப்போர்ட் இங்க. அதுக்கு அடுத்த சப்போர்ட் இங்க. நிஃப்டி மிட் கேப்பையும் பார்த்துடலாம். நிஃப்டி மிட் கேப்பு எல்லா இண்டெக்ஸுமே கடுமையான செல்லிங்க. பொறுமையா, கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆயிருச்சு. இந்த லாங் சைடு வேல இருந்தது பிரேக் அவுட் ஆயிருச்சு. முக்கியமான சப்போர்ட் இது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். வாங்க நிறைய முக்கியமான தகவல் இருக்கு. ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நியூஜென் சாஃப்ட்வேர். நிறைய நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா, 15% மேல டவுனு. நோ டாப் லைன் குரோத்ன்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் சரியில்ல. குவாலிட்டி 23% வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால் ஆயிருக்கு. ரிசல்ட்ல 63 குரோர் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா 82 கோடி. இந்த குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா 63 கோடி. அதனால தான் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. அடி அடின்னு அடிச்சுட்டாங்க. இதோடைய ரிசல்ட் வந்து ஸ்க்ரீன்ல இருக்கான்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துறணும். நியூஜென் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நாளைக்குள்ள வீடியோல அப்டேட் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க. சேல்ஸ் ஃப்ளாட்டா தான் இருக்குது. ஆமா. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லாவே இருக்கு. ப்ராஃபிட் மார்ஜின் நல்லாவே தான் இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் கம்மியா இருக்குங்க. அதான் நெட் ப்ராஃபிட் முக்கியமா கம்மியா இருக்க காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதர் இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 கோடி ஆயிருக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இறங்குறதுக்கு காரணம். ஆனா சேல்ஸ் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்லையே. டவுன் ஆகல. ஃப்ளாட்டா தான் இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு அடிக்க காரணம் என்னன்னு தெரியல. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது கூட தான் இருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கூட தான் இருக்கு. லாஸ்ட் இயர் பார்க்கும்போது 2 கோடி கம்மியா தான் இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா கூட இருக்கு. ஆனா அதர் இன்கம்ல ஏதோ ஒரு 15 கோடி லாஸ் ஆயிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் வந்திருக்கு. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ரிசல்ட் சொல்ல முடியாது என்ன பொறுத்தளவுல. ஓரளவுக்கு பரவால்ல. அடுத்தது சினரஸ் ஃபார்மா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 6%க்கு மேல ஒரு நல்ல ஒரு டவுனு. இந்த ஸ்டாக் கன்டினியூவா மேல போயிட்டே இருந்த ஸ்டாக்குங்க. நல்ல ஒரு ஸ்டாக் தான். புதுசா ஐபிஓ வந்த ஸ்டாக்கு 6% குடுத்துருக்காங்க. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2% தான் குளோசிங்ல முடிஞ்சிருக்கு. நல்ல ஹைல தான் இருக்கு. இதோட ரிசல்ட் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் நல்லா இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் நல்லா இருக்கு. நெட் ப்ராஃபிட் நல்லா தான் இருக்கு. ஆனா எதுக்கு தான் இந்த ஸ்டாக் அடிச்சு இறக்குறாங்கன்னு தெரியல இன்னைக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிக்கெஸ்ட் பிஹெச்எல் பியர் ஸ்டீல் ப்ராஜெக்ட் 73% கீழ வரும்னு சொல்லியிருக்காங்க. புரோக்கரேஜ் கோடாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 73% கீழ வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்படித்தான் இந்த ஸ்டாக் ரூ. 80 இருக்கும்போது யாரோ ஒரு அனலிசிஸ் யாருன்னு தெரியல. ஜேபி மார்கனா இல்ல சிஎல்எஸ்ஏ யாருன்னு தெரியல. சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்டாக்க 80% கீழ வரும்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா மேல தான் போணுச்சு எனக்கு தெரிஞ்சு. நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால இருந்துச்சு இந்த ஸ்டாக்கு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்துச்சு.
இப்போ முக்கியமான சப்போர்ட்ட உடைச்சு கீழ தான் வந்துட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது இந்த ஸ்டாக்குக்கு. இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா மார்க்கெட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பியரஸ் தான் இருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியோட இன்னைக்கு முக்கியமான லாஸர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா, Zomato, பஜாஜ் ஃபைனான்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், ஜியோ ஃபைனான்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டாப் லூசர்ல இருக்காங்க. ராஜ் இன்ஜினியரிங் நம்ம ஹோல்டிங் பண்ற ஸ்டாக்கு. நான் ஹோல்ட் பண்றேன். நீங்க ஹோல்ட் பண்ணீங்களான்னு தெரியல. இன்னைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்த இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் மாரி வந்துச்சு ஒரு 5%. ஆனா குளோசிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1% தான் குளோஸ் ஆனுச்சு. ராஜ் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஆயிருக்கு 56% பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் ரைஸ் ஆயிருக்கு 87 கோடி. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்ப் ஆயிருக்கு 93 கோடி. ராஜ் இன்ஜினியர் ரிசல்ட்ட நம்ம பார்க்கலாம் இதுல. நல்ல ரிசல்ட் தான் குடுத்துருக்காங்க. மேல போணுச்சுன்னா தேவல்ல. ரொம்ப டவுன்ல தான் இருக்கு எனக்கு இந்த ஸ்டாக்லாம். ஆமா 88 கோடி சேல்ஸ் கம்மியா இருக்கு. ஆனா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 22 கோடி கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 14 கோடி நல்லாவே குடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஐடிசி ஹோட்டல். ஐடிசி ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் ஜம்ப் 77% இயர் ஆன் இயர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 237 கோடி வந்து ரினியூவல் ஆயிருக்கு. 47% பார்த்தீங்கன்னா, ரினியூவல் வந்து கூடியிருக்கு. ஐடிசி ஹோட்டலுடைய ரிசல்ட்ட நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கலாம் வந்துருச்சான்ட்டு. ஐடிசி ஹோட்டல் நம்ம ஐடிசிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்டாக் நல்லா டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஐடிசி ஹோட்டல் சேல்ஸ் சூப்பர் சேல்ஸுங்க. அருமையான ஒரு சேல்ஸு. மார்ஜின் பாருங்க 38%. நாளைக்கு இந்த ஸ்டாக் மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நெட் ப்ராஃபிட் பாருங்களேன். சூப்பரா இருக்கு நெட் ப்ராஃபிட். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட் நம்ம சொன்ன சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் பார்க்குறேன் வீடியோல காமிக்கிறேன் இதில. இங்க பாருங்க. முக்கியமான சப்போர்ட்ல தான் இன்னைக்கு வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இங்க ரிவர்சல் குடுக்க சான்ஸ் இருக்கு ஐடிசி ஹோட்டலு. அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பிஎஸ்எல் இன்டர்நேஷனல். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 பில்லியன் வந்து ஆதார் இது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு பீகார்ல. இது ஒரு நல்ல விஷயம் இந்த ஸ்டாக்குக்கு. வாரி எனர்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7 கம்பெனி மூலமா இவங்களுக்கு 83 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஆர்டர். ஸ்டாக் என்னமோ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு வாரி எனர்ஜி. கேபிஐ கிரீன் எனர்ஜி இந்த ஸ்டாக் வந்து கேபிஐ கிரீன் என்ஜினியரிங். இது கேபிஎன் எனர்ஜி கிடையாது இன்ஜினியரிங். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 248 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. டோட்டல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 1000 கோடிக்கு மேல இவங்க ஆர்டர் புக் இருக்கு. இது நல்ல ஒரு விஷயம். அடுத்தது நிறைய ஸ்டாக்குடைய நம்ம சார்ட்ட பார்த்துடலாம். டெலிகிராம் குரூப்ல நம்ம நண்பர்கள் கேட்ட நிறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்ட உடைச்சு தான் கீழ வந்துட்டுருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல டெக்னிக்கல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம ஒரு ஸ்டாக்க கரெக்ட்டான டைம்ல நம்ம என்ட்ரி ஆகி, கரெக்ட்டான டைம்ல நம்ம வந்து எக்ஸிட் ஆக முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். முக்கியமான இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கு பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே ஆரம்பிக்குதோ அதோடைய முக்கியமான இடத்துக்கு வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் குரூப்ல இந்த இந்திரபிரசாத் மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து இந்த சப்போர்ட்ட உடைக்குமான்னு கேட்டுட்டே இருந்தீங்க. நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா உடைக்கும்னு சொல்லியிருந்தேன். பாருங்க அந்த சப்போர்ட்ட உடைச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் 2வது சப்போர்ட்ட உடைச்சு, இப்ப அடுத்த 3வது சப்போர்ட்ட வந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. அதனால வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் நீங்க கத்துக்கங்க. பொறுமையா இருந்தா மட்டும் தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம நினைக்கிற பிரைஸ்ல நம்ம ஒரு ஸ்டாக்க வாங்க முடியும். நீங்க ஒரு ஸ்டாக்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த ஸ்டாக்கோடைய பிரைஸ வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருங்க. அந்த விலைக்கு வந்தா மட்டும் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னா, நீங்க கண்டிப்பா வந்து ஃபெயிலியரே ஆக முடியாது. ஏன்னா, அந்த ஸ்டாக் நமக்கு கிடைக்குமோ, கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில நம்ம போய் ஹைல வாங்குனோம்னா, கண்டிப்பா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஆரம்ப காலத்தில அந்த மிஸ்டேக்க நானும் பண்ணேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆரம்ப காலத்தில பண்ண மிஸ்டேக்க இப்ப பண்றது கிடையாது. அதனால தான் நான் எப்போதுமே சொல்லுவேன், டெக்னிக்கல் கொஞ்சம் கத்துக்கங்க. கத்துக்கிட்டு அந்த சப்போர்ட்ட உடைக்குதா, இல்ல அந்த சப்போர்ட் ரிவர்ஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டாக்கா நீங்க வாங்குங்க. இந்த ஸ்டாக் பாருங்க கன்டினியூவா ஃபாலிங் ஆகிட்டே இருக்கு. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்கியிருப்பீங்க ஹைட்ல. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் பாருங்க. நல்ல லாஸ்ல தான் இருக்கும். ஆவரேஜ் பண்ண முடியவே முடியாது. அதனால தான் சொல்ல வரேன். பொறுமையா ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க நினைக்கிற பிரைஸ் வந்தா மட்டும் அந்த ஒரு ஸ்டாக்க வாங்க. அது எவ்வளோ பெரிய நல்ல ஸ்டாக்கா இருந்தாலுமே, அந்த பிரைஸுக்காண்டி வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கன்ஸ் பரமா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. கேஆர்ஆர் கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இந்த ஸ்டாக்கு பாருங்க. இப்போ சப்போர்ட்ட உடைச்சிருச்சு இன்னைக்கு. சப்போர்ட்ட உடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்போர்ட்டுக்கு இந்த ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கு பார்த்தீங்களா? 2024 நவம்பர் அதோட கேப் ஃபில்லிங் தான் வந்துட்டுருக்கு. அவண்டல் ஒரு டிஃபென்ஸ் செக்டார். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சப்போர்ட் வந்துட்டுருக்கு. பாலு போர்ச்சி கன்டினியூவா ஃபாலிங் தான். அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாலு போர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, 2024 ஜூலையோட சப்போர்ட் தான். இந்த முக்கியமான ஒரு சப்போர்ட்ட உடைச்சு கீழ வந்துட்டுருக்கு பாலு போர்ச்சி. சிடிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய கீழ வர வேண்டியிருக்கு இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு செல்லிங் பிரஷர் இன்னைக்கு சிடிஎஸ்எல். ஆல்ரெடி இந்த ஸ்டாக் இங்க வந்திருக்கு. இங்க வந்தம்போது நான் ஒரு வாய்ப்ப விட்டுட்டேன். கண்டிப்பா அடுத்த தடவ வந்துச்சுன்னா, இங்க ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் பயன்படுத்திக்கிருவேன். நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்றேன். நீங்களும் ஓனா அனலைஸ் பண்ணி பாருங்க. இது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் இது கிடையாது. என்னுடைய நாலேட்ஜ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஜெனூஸ் பவர் இதுவும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்ட உடைச்சு அடுத்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் லோவ உடைச்சு கீழ வந்துட்டுருக்குங்க. என்வேரா இன்ஃப்ரா.
ஆனந்த் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் முதல் சப்போர்ட்டுக்கு பக்கத்தில வந்துட்டுருக்கு. இன்னும் வர வேண்டிய நிறைய இருக்குது. கீழ வரணும் இன்னும்போது. பிஜிஎல் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்ட உடைச்சுச்சுன்னா, கண்டிப்பா ஃபர்தரா கீழ வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான் எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கீழ வர வேண்டிய டைம் நெறையா இருக்கு. இது முக்கியமான சப்போர்ட். இந்த சப்போர்ட்ட உடைச்சு இன்னும் கீழ வந்தா தான் எனக்கு அருமையான ஒரு சப்போர்ட் இங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிளாக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில நல்ல ஒரு செல்லிங் இருந்தது 5% மேல. குளோசிங் டைம்ல ஒரு 3% இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. இத பிரேக் அவுட் பண்ணா ஃபர்தரா இங்க கீழ வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐஆர்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்தது. இப்ப அதே இடத்துக்கு மறுபடியும் வந்துச்சு பாருங்க. அதனால பொறுமையா வெயிட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ரிஸ்க்கு. அதனால வந்து பொறுமையா வெயிட் பண்ணி, நல்ல ஒரு சப்போர்ட்ல வாங்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிரைக்கெட் இதில நம்ம டிஸ்கஸ் பண்ற எல்லா ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து தான் நான் சொல்லியிருந்தேன் லோதா வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. இது ஒரு மெயினான சப்போர்ட்டு. பார்க்கலாம். இது 2024 மார்ச் உடைய சப்போர்ட்டு. இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, லோதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்போர்ட்டு இங்கே தான் இருக்கு. வெயிட் பண்ணணும். அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வருதான்னுட்டு. பார்க்கலாம். நல்ல ஒரு அருமையான கம்பெனி தான் இதுவும். மோசிப் டெக்னாலஜி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டேட்டா சென்டர் உள்ள ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ வந்துகிட்டே தான் இருக்குங்க. சர்வோடெக் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்ட உடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் இது சப்போர்ட் எங்க இருக்குன்னே தெரியல. ஏன்னா கன்டினியூவா அப்பர் சர்க்யூட் அடிச்ச ஸ்டாக் இது ஆரம்ப காலத்தில. 2022, 23, 24 நெறைய ஸ்டாக் அப்பர் சர்க்யூட் அடிச்சுச்சுங்க. அதில இந்த ஒரு ஸ்டாக்கும் அப்பர் சர்க்யூட் அடிச்ச ஸ்டாக்கு. ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன இடத்துக்கு வந்துருச்சு. இன்னும் கூட அடுத்த சப்போர்ட்டு இங்க இங்கேருந்து தான் பவுன்ஸ் ஆனுச்சு. ஒரு சின்ன பவுன்ஸ் ஆனுச்சு. ஆனா, அந்த கேப் வந்து ஃபில் பண்ணவே இல்ல. அது கீழயே வந்துருச்சு இந்த ஸ்டாக்கு. பார்க்கலாம். அடுத்த சப்போர்ட்டுக்கு இங்கே வருதான்னு பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கு. அதனால வந்து கேர்ஃபுல்லா இருங்க. நெறைய ஸ்டாக் இருக்குங்க. நெறைய முக்கியமான ஸ்டாக் எல்லாமே டவுனா இருக்கு. எல்லாமே பார்த்தா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிரும். ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்போர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டு. லார்ஜ் கேப் ஸ்டாக்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கு. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். பாருங்க ப்ரீவியஸ் லோ உடைச்சிருக்கு. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சப்போர்ட்டுக்கு 2025 ஏப்ரலோட சப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். லார்ஜ் கேப்ல ரிலையன்ஸு நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தாங்க இருக்கு. ரிலையன்ஸு முக்கியமான சப்போர்ட்ல தான் இருக்கு. ரிலையன்ஸ் கீழ உடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பாருங்க நல்லா கீழ வந்துட்டே இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் இந்த 2025 செப்டம்பரோட லோ முக்கியமான ஒரு லோவா இருக்கும் பார்த்தா, இன்னைக்கு ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் எல்லாமே இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர். ஓபராய் ரிலேட்டிவ்லாம் பாருங்க. ரியாலிட்டி செக்டார்லாம் செம்ம செல்லிங். கடுமையான செல்லிங் இன்னைக்கு எல்லாமே. கடுமையான செல்லிங்னால தான் இந்த அளவுக்கு மார்க்கெட் இறங்கியிருக்கு. நாட்கோ ஃபார்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க பாருங்க. நாட்கோ ஃபார்மா நல்ல ஒரு செல்லிங். கிரானுலஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங்கு. சன் ஃபார்மா நல்ல ஒரு செல்லிங்கு. டேவிஸ் லேபரட்டரி, ஷிப்லா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் டவுன் ஆகறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏப்ரல் 2025 லோ வரைக்கும் சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் சிங்க் நல்ல ஒரு ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்குங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் தான் இன்னைக்கு ப்ளஸ்ல இருக்கு. மெட்டலும் ஏத்தி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு ஹேவல்ஸ் ரிசல்ட் சரியில்ல. நல்ல ஒரு செல்லிங் பிரஷருங்க. கடுமையான ஒரு செல்லிங் பிரஷர் இன்னைக்கு. 7% விலங்குற மிகப்பெரிய ஒரு செல்லிங் தான். ஆட்டோ செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா செக்டாருமே இன்னைக்கு வந்து நல்ல ஒரு செல்லிங்கு. மஹேந்திரா இதெல்லாம் நல்ல ஆட்டோ செக்டார்லாம் 2025 நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. வாய்ப்புகள் வந்து இன்னும் கீழ இறங்குனா தான் வாய்ப்புகள். அதுவரைக்கும் வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி தான். சிஜி பவர் நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு சிஜி பவரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு சைட்வேல இருக்கு. 2025 ஏப்ரலோட முக்கியமான ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் ஒண்ணு அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்கேன். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம ஸ்க்ரீனர்ல ரிசல்ட் பார்க்கலாம். நெறைய ஸ்டாக்கோட ரிசல்ட் வந்திருக்கு. அத நம்ம பார்க்கலாம். முக்கியமான ரிசல்ட்ட மட்டும் நம்ம பார்க்கலாம். எது நல்லா ரிசல்ட் குடுத்துருக்கோ, அத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சரியில்ல. விக்ரம் சோலார் ரிசல்ட் வந்திருக்குங்க. இயர் ஆன் இயர் வந்து சூப்பரா குடுத்துருக்காங்க. ஆனா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு கம்மி தான். சேல்ஸ் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் இருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குங்க. ஆனா இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. ஜம்மு காஷ்மீர் பேங்க் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 2மே ஓரளவுக்கு பரவால்ல. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குரோவா இருக்கு. பிரசிடென்ட் சிஸ்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்குங்க. லாஸ்ட் இயர் டிசம்பரோட பார்க்கும்போது 36% கூடியிருக்கு நெட் ப்ராஃபிட். ஆனா பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 470 கோடி இது 439 கோடி கொஞ்சம் கம்மியா இருக்கு. எஸ்ஆர்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா,
குவார்டர் ரெண்டுமே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இன்ஜினியரிங் இருந்து பாருங்கள், இயர் நல்லாயிருக்கு, குவார்டர் நல்லாயிருக்கு. ஆனால் சேல்ஸ் மட்டும் கம்மியாக இருக்குது. இபிஎஸ் கொஞ்சம் கூடியிருக்கு, நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குஜராத் கேஷு ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட்டு தான், பெருசாக ஒன்றும் இல்லை. வரதம்மன் ஸ்பெஷாலிட்டி அது சீனியர்ஸ் ஃபார்மா நம்ம பார்த்த ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இயர் நல்லாயிருக்கு, குவார்டர் நல்லாயிருக்கு. ஐடிசி ஹோட்டல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ரிசல்ட்டு. ஆமாம். வேறு எந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட் நீங்கள் வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ அந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான தகவல் நம்ம பார்த்துருக்கோம். அந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தாங்க, என்னோட நாலேஜை நான் ஷேர் பண்ணேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதாலும் விற்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் எப்போதுமே ஹை ரிஸ்க்கான உள்ளது. நீங்கள் தேவைப்படாத பணத்தை மட்டும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க. கடன் வாங்கியோ இல்லை மார்ஜின் இது வாங்கியோ கடன் வாங்கி எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. இன்ட்ராடே பண்ணாதீங்க, எஃப்என்டும் பண்ணாதீங்க. லாங் டேர்ம் ஒரு ஸ்கோப்போடு வாங்க, ஹோலோட வாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக்கு எதை ரிசல்ட் கொடுத்துருக்கோ அந்த ஸ்டாக்கில் மட்டும் வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியாதுன்னா நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.